அப்படி நீங்க உங்களுடைய முகம் சூரியன் மாதிரி பிரகாசிக்கணும்னு விரும்புறீங்கன்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா ஆரோக்கியமா நம்மளுடைய ஃபேஸ் மத்தவங்கள அட்ராக்ட் பண்ற விதமா அதுவும் ₹1 கூட செலவு பண்ணாம நோ கெமிக்கல்ஸ் நோ மெடிசன் நத்திங். சோ இதுக்காக என்ன செய்யணும் அண்ட் என்ன செய்யக்கூடாது நம்ம இந்த வீடியோல ரொம்பவே டீடைலாக தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம முகத்தோட ஸ்கின்னோட க்ளோ இருக்கு, அந்த பிரகாசம் அது நம்மளோட முகத்துல இருந்து போகிறதுக்கான மிகப்பெரிய காரணம் வந்து ஸ்ட்ரெஸ், அதாவது கவலை. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா ஸ்மைல் உங்க முகத்தோடைய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபேஷியல் எக்ஸசைஸா. இப்ப பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி முகத்தை அப்லிஃப்ட் பண்றாங்க. ஆனா நீங்க ஸ்மைல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸ்ல இருந்து 18 வெவ்வேறு சென்டர்ஸ்ல இருந்து முகம் அதுவாவே அப்லிஃப்ட் பண்ணி டைட்னஸ் மெயின்டைன் பண்ணி ரிங்கிள்ஸ் அகற்றுமா. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய காரணம் இன்னைக்கு காலகட்டத்துல மக்களோட ஃபேஸ் வந்து டல் ஆகிறதுக்கு அது வந்து கெமிக்கல்ஸ் நிறைஞ்சிருக்கிற காஸ்மெட்டிக்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டிபிஷியலான விஷயங்களை வந்து நம்மளோட முகத்தை மீது செலுத்துறோம். உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள பாராபென்ஸ் இருக்கு, அதுக்குள்ள ஆல்கஹால் இருக்கும், லெட் இருக்கும், மெர்க்குரி இருக்கும். அண்ட் இது கேட்டு ஆச்சரியப்படுவீங்க, இப்ப நான் எவ்வளவு விஷயம் சொல்லிருக்கணும். இது எல்லாமே கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ், அதாவது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ். ஓகே, நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம வெறும் மூக்கு வழியாக சுவாசம் எடுக்கிறோம்னு. அட இல்ல, நம்மளோட முழு பாடியும் பிரீத் பண்ணுது. உங்களுடைய மிகப்பெரிய ஆர்கன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப பெரிய ஆர்கன் வந்து நம்மளுடைய உடல்ல ஸ்கின். அண்ட் ஸ்கின் மீது நம்ம என்ன அப்ளை பண்றோமோ அது நம்மளோட முழு பாடியும் அப்சர்வ் பண்ணும். சோ இந்த எவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கோ அது எல்லாமே எதனா ஒரு விதத்துல நமக்கு நோய்களை உருவாக்குது அண்ட் நம்மளோட ஸ்கின்ஸையும் பாழாக்குது. இதை நம்ம எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லது. சோ ஸ்டாப் யூசிங் கெமிக்கல்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆன் யுவர் ஸ்கின்ஸ். ஏன்னா இது எல்லாமே வெறும் டெம்பரரியான க்ளோ தான். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறது 17 விதமான வியாதிகளை உங்க உடல்ல இருந்து அகற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். அண்ட் இது கூடவே உங்களோட முகத்துல கிடைக்க போற ஸ்கின்னோட க்ளோ இருக்கு, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அண்ட் இந்த விஷயம் வந்து ஒரு சிம்பிளான யோக் பிராணாயாம். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கபால் பாத்தி. கபால் கர்த்தோ பர்டிகுலர்லி நம்மளோட ஃபோர்ஹெட், ஆனா ஜெனரலி முழு ஃபேஸை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அண்ட் பாத்தி கர்த்தோ வந்து ஷைனிங், அதாவது பிரகாசம். சோ நம்ம கபால் பாத்தி பண்றப்போ நம்மளோட உடல்ல இருந்து பல விதமான வியாதிகளுக்கு விடுவு கிடைக்குது. கிட்டத்தட்ட 70 விதமான வியாதிகள் நம்மளோட உடல்ல விட்டு போயிடும். கபால் பாத்தி செய்யறதுனால நம்மளோட லிவருக்கு டீடாக்சிஃபிகேஷன் கிடைக்குது, நம்ம லங்கோட கெபாசிட்டி அதிகரிக்குது, நம்மளோட நேசல் ட்ராக் இருக்குல அதுவும் கிளியர் ஆகுது. சோ இத செய்யறதுனால நம்மளோட முகம் சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறதுக்கு 30 நாள் 40 நாள் ஆகாது, வெறும் 7 நாளுக்குள்ளவே உங்களுக்கு கபால் பாத்தியோட ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோல சொல்ற எந்த விஷயம் நீங்க செய்றீங்களோ இல்லையோ, ஆனா கபால் பாத்தியை உங்களோட ரொட்டீன்ல ஒண்ணு ஆக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம உள்ளுக்குள்ள இருந்து நம்மளோட ஃபேஸை பிரைட் ஆக்கிறதுக்கான வழியை பார்த்தோம். ஆனா வெளிய இருந்து நம்மளோட சருமத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் டீப் கிளீன் யுவர் ஃபேஸ். ஆக்சுவலி என்னன்னா காலையில எழுந்ததுமே நம்மளோட ஃபேஸை டீப் கிளீன் பண்றதுனால நம்ம ஸ்கின்னோட 90% ப்ராப்ளம் முடிஞ்சு போயிருது. ஆனா இந்த சொல்யூஷன் உங்களுக்கு எப்ப வேலை செய்யணும், நீங்க உங்களுடைய ஃபேஸை நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் உள்ள எஃபெக்டிவ் ஃபேஸ் வாஷ்ல வாஷ் பண்ணாதான். அண்ட் இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவி செய்யும் முஸ்டாக்கடோ ஓஷன் ஃபேஸ் வாஷ். இதை நாங்களும் பல மாசமாக உபயோகிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஃபேஸ் வாஷ்ல வந்து டியசனமைட் அண்ட் லிக்கரிக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வாஷ்ல உங்களோட ஃபேஸை பிரைட் பண்ணி இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். இந்த ஃபேஸ் வாஷை பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி மென்னோட டஃப் ஸ்கின்னுக்காக உருவாக்கி இருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல மென்தால் இருக்கிறதுனால இது உங்களுக்கு சூப்பர் கூல் அண்ட் ரெஃப்ரெஷிங் மாதிரியான ஃபீல் கொடுக்கும். அண்ட் இது மட்டும் இல்ல, இந்த ஃபேஸ் வாஷ்ல வந்து சாலிசிலிக் ஆசிடும் இருக்கு. இது பிம்பிள்ஸை வேர்ல இருந்து அழிக்க உதவி செய்யும் அண்ட் புது பிம்பிள்ஸ் ஏற்படாமலும் தடுக்கும். கூடவே இதுல அலத்தோனிக் இருக்கு, இது ஆக்னிக் மார்க்க பெர்மனன்ட்லி அகற்றிடும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இதுல எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் லைக் SLS பாரஃபினா இல்ல. அண்ட் சிறப்பம்சம் இதோட நறுமணம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு, இதனால நம்மளோட ஸ்கின் சீக்கிரமா ட்ரை ஆயிடும். இந்த காரணத்தால நம்மளோட ஸ்கின்னுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் அவசியம். அண்ட் இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் வந்து மேஜிக் மாதிரி வேலை செய்யும். அதுவும் இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா விதமான ஸ்கின்லயும் நல்லா வேலை செய்யும். சோ இதனாலேயே இந்த ப்ராடக்ட் என்னோட ஃபேவரட் மட்டும் இல்ல, பதிலா நீங்களே இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ Flipkart and Amazonல செக் பண்ணலாம். எங்க வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு 4 lakh plus ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அண்ட் இப்போ நீங்க இந்த ஆஃபர்ல 2 பாட்டில் வாங்குனீங்கன்னா அப்ப ஒரு பாட்டில் உங்களுக்கு ₹150 கிடைச்சிரும். பாத்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபிளான பிரைஸ் இது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்ளை பண்றது ரொம்பவே சுலபம். நீங்க வேற கொஞ்சமான ஃபேஸ் வாஷ் உங்களோட கையில எடுத்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நல்லா ரப் பண்ணி ஃபோம் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் லைட்டா உங்களோட ஃபேஸ் மீது அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். அண்ட் ட்ரஸ்ட் மீ गाइस, இந்த ஃபேஸ் வாஷ்ல உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இத கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட ஃபேஸ்ல டிஃபரன்ஸ் கிளியராக தெரியும். இதோட லிங்க் அண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கிடைச்சிரும். அங்கிருந்து நீங்க இப்பவே பை பண்ணலாம். நெக்ஸ்ட், அப்படியே நீங்க உங்களோட ஸ்கின்ல எதனா ஒரு விதமான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்கன்னா லைக் பிளாக் ஹெட்ஸ் இருக்கலாம், இல்ல எதனா ஒரு விதமான ரிங்கிள்ஸ் ஏற்படலாம், வெல் ஆக்னேவோ பருவோ தழும்போ, இது எல்லாத்தையும் அகற்றதுக்கான ஒரு நேச்சுரல் பவர்ஃபுல்லான மெடிசன் உங்களுடைய முகத்துக்குள்ளவே இருக்கு. அது வந்து உங்களுடைய சலைவா, உங்களுடைய உள்வாயோட எச்சல் இருக்கு. அதுவும் முக்கியமா காலையில இருக்கிற எச்சல். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா அப்படியே நீங்க காலையில எழுந்ததுமே இத உங்களுடைய டார்க் சர்க்கிள்ஸ், ஆக்னே, பிளாக் ஸ்பாட் அப்படி இத அப்ளை பண்ணீங்கன்னா வெறும் 2 நாளுக்குள்ளே நீங்க இதுக்கான ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். Okay, this probably comes under your that question, what is the weirdest thing you put on your face? But the fact remains, your own saliva, the one which is in the morning, actually has the ability to, dry out your and work on your, I mean, this is, I know, sounds a bit gross,
but it actually does work. நீங்க பாத்திருப்பீங்க, எதனா ஒரு மிருகத்துக்கு அடிபட்டுச்சுன்னா அப்ப அது முதல்ல அந்த இடத்தை அதோட நாக்கால நக்கும். இவ்வளோ ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் உங்களோட சலைவா உங்க எச்சில்குள்ள இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நம்மளோட சாப்பாடு நம்மளோட உடலுக்குள்ள டைஜஸ்ட் ஆகுது. அதை டைஜஸ்ட் பண்றதுக்கான மிகப்பெரிய கம்பவுண்டும் இந்த சலைவா தான். இதனால தான் சொல்லப்படுது, சாப்பாடை 32 தடவை மெல்லுங்க, அப்பதான் உங்களோட உணவு சலைவா கூட நல்லா மிக்ஸ் ஆகும். அண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உங்களோட கட் வயித்துக்குள்ள ரிலீஸ் ஆகுது. அது செரிமானம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி நம்மளோட மெட்டபாலிசம் சரியா இருந்துச்சுன்னா, நம்மளோட கட் ஹெல்த் சரியா இருந்தா, நம்மளோட வயிறு சரியா இருந்தா, அப்ப அது முதல்ல நம்மளோட ஃபேஸ் மீது ரிஃப்ளெக்ட் ஆகும். மனிதருடைய மிகப்பெரிய குறிக்கோள் அவங்களோட முகம் பிரகாசமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி நீங்க சலைவாவை போத் எக்ஸ்டர்னலி அண்ட் சாப்பாட செரிமானம் பண்ண இன்டர்னலி யூஸ் பண்ணீங்கன்னா, அப்ப இது உங்களோட ஸ்கின் மீது ரிஃப்ளெக்ட் ஆகும். 2-3 நாட்களுக்குள்ளவே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியலனா, அப்ப கண்டிப்பா நீங்க இந்த வீடியோக்கு டிஸ்லைக் பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கு உலகத்துடைய மிக சிறந்த ஃபேஷியலை பத்தி சொல்ல போறேன். அப்படி இதை செஞ்ச பிறகு இப்ப நான் சொல்ல போறேன்னு உங்களை 10 பேர் கூட கேட்கலனா, நீ ஃபேஸ்க்கு என்ன பண்ணிருக்கேன்னு, அப்ப நீங்க கண்டிப்பா என்கிட்ட கேட்கலாம். சோ அது நீங்க ஆலோவேரா எடுத்துக்கோங்க. 20 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபேஷியல் ஆயிடும், அதுவும் முழு வாழ்க்கைக்கு. ஏன்னா இந்த அலோவேரா செடி உங்களுக்கு 20 ரூபாயிலே கிடைச்சிரும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜெல் இருக்கும், அதை நீங்க திறந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதை உங்களோட முகத்து மீது அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு 3-5 நிமிஷம் விடுங்க. அண்ட் இதன் பிறகு ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க. அந்த ஐஸ் கியூபை எதனா ஒரு துணியால கவர் பண்ணிக்கோங்க, டைரக்டா முகத்து மீது அப்ளை பண்ண வேண்டாம். அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸ்ல அலோவேரா போட்டுருக்கீங்களே, இதை யூஸ் பண்ணி உங்களோட முகத்தை 15 to 20 செகண்ட்ஸ் ஸ்க்ரப் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா 10 செகண்டுக்கு விட்டுருங்க. அண்ட் அதன் பிறகு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் வச்சு உங்களோட ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கே தெரியும் உங்களோட டிஃபரன்ஸ் உங்க ஃபேஸ்ல. அப்படியே நீங்க தொடர்ந்து வாரத்துல ஒரு வாட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, என்னால உறுதியா சொல்ல முடியும், உங்களுடைய ஆயிரக்கணக்கான ரூபாய் நீங்க பார்லருக்கு தரீங்களே அது மிச்சமாகும். உங்கள எவ்வளவு பேர் டியோடரண்ட் யூஸ் பண்றீங்க? இந்த ஆட்ல காமிக்கிறாங்களே, அடிச்சதுவா பொண்ணுங்க நம்ம பின்னாடி ஓடி வருமே. ஆனா நிறைய பேர் சொல்லிருக்காங்க, அப்படி நீங்க படிகாரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அப்ப உங்களுடைய பாடியில இருந்து பேட் ஓடர் நாள் முழுவதும் வராது. இது ஒரு நேச்சுரலான ஸ்கின் கேர் தெரப்பி. இதை நீங்க ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா 4 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதுல எந்த கெமிக்கலும் கிடையாது, எந்த கார்சிஜனிக்கும் கிடையாது, நம்மளோட பாடிக்கு தீங்கு கொடுக்கக்கூடிய எந்த கேஸும் கிடையாது. அடுத்து நம்ம ஒரு முக்கியமான ஸ்டெப்புக்கு போகலாம். தட் இஸ் குட் டயட். ஃப்ரெண்ட்ஸ், வேதிக் சயின்ஸ் சொல்லுது, நம்மளோட முகத்துல ஏற்படுது பருவு, அதுக்கான 90% காரணம் பாத்தீங்கன்னா, இது மெயின்ல ஏற்படுது உங்களுடைய டயட் அண்ட் காரத்தினால். அப்படி நீங்க மோசமான சாப்பாடு லைக் ஆயில், ஃபேட் தினந்தோறும் வெளிய இருந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்கன்னா, இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பிளட் இருக்கு, அதுக்குள்ள ஏகப்பட்ட ஃபேட் டெபாசிட் ஆயிடும். சோ இந்த மாதிரி அதிகமான ஃபேட் டெபாசிட் ஆகுறப்போ, அப்ப அந்த ஃபேட் உங்களோட ஸ்கின் மீது தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இதன் காரணத்தால் உங்களுக்கு பிம்பிள்ஸ் மாதிரியான பிரச்சனை ஏற்படும். நீங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சரி, அப்படி உங்களுடைய டயட் சரியில்லைனா, அப்ப உங்களுடைய ஸ்கின் எப்பவுமே சரியாகாது. அண்ட் இத நான் பாட்ட சொல்றதுல ஏகப்பட்ட டெர்மட்டாலஜிஸ்ட், ஏகப்பட்ட ரிசர்ச் அண்ட் ஏகப்பட்ட ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய இன்டர்னல் ஸ்கின் க்ளோயிங்காக அதுக்கான ரொட்டீனை நீங்க காலையில பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமாவே ஆரம்பிச்சிடணும். நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை வேப்பிலையோட இலைகளை மெல்லணும். இப்ப ஆயுர்வேதக்கு பிரகாரம் நம்மளோட முகத்துல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஏற்படுதோ, அந்த எல்லா பிரச்சனைக்கான ரூட் காஸ் நம்மளுடைய ரத்தம். சோ இங்க பாருங்க, இப்ப நம்ம நிறைய வெளிய இருந்து சாப்பிடுறோம். அண்ட் இது இல்லாம என்விரான்மெண்ட்லயும் ஏகப்பட்ட பொல்யூஷன் இருக்கு. இதன் காரணத்தால் நம்மளுடைய உடலுக்குள்ள ஏகப்பட்ட மோசமான டாக்ஸின் சேர ஆரம்பிச்சிருது. அண்ட் நம்மளுடைய பிளட்டும் இம்பியூர் ஆயிருது. இதனால தான் நம்ம என்ன செஞ்சாலும் சரி, திரும்ப திரும்ப நம்மளோட முகத்துல பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னே மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்மளோட உடலுக்குள்ள இருக்கிற இந்த டாக்ஸின்ஸை வெளியே அகற்றுவோம் அண்ட் நம்மளோட பிளட்டை பியூரிஃபை பண்ணுவோம். வெள்ளத்துக்கு பாத்தீங்கன்னா மக்கள் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா நண்பா, அப்படி நீங்க காலையில எழுந்து ரொம்ப அதிகமாக இல்ல, வெறும் 4-5 வேப்பிலைகளை வெண்ணா போதும். அப்ப இந்த ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ட் நம்மளுடைய பாடியை முழுமையாக சுத்தம் பண்ணிருது. அண்ட் இந்த விஷயத்தை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆயுர்வேதத்துல சொல்லிருக்காங்க. இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பிற்காலத்துல காலையில எழுந்ததுமே வேப்பக வச்சு உபயோகிச்சு பல் வளர்க்கிட்டு இருந்தாங்க. இதனால நம்மளோட பற்கள் பாத்தீங்கன்னா சுத்தமாயிருத்தும் சரி, ஆனா அது கூடவே நம்மளோட ரத்தமும் சுத்தமாகும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீம்ன்ற பேர்ல வெறும் ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் தான் வித்துட்டு இருக்காங்க. அண்ட் இதனால உங்களுடைய ஸ்கின் இன்னும் அதிகமாக டேமேஜ் ஆயிருது. அதுக்கு பதிலா நீங்க தினம் காலையில பிரஷ் பண்ண பிறகு வேப்ப மரத்தோட 3-4 இலையை மென்னு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இதை எவ்வளவு நேரம் மெல்லணும்னா, இது நம்மளோட வாய்க்குள்ள ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரணும். ஒருவேளை அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி மெல்றத பிடிக்கலனா, அப்ப நீங்க இதை சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். இல்லனா நீங்க நீமோடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அது கூட கொஞ்சமாக தேன் கலந்து காலையிலேயே வெறும் வயித்துல குடிக்கலாம். இது கம்ப்ளீட்டா உங்களோட பிளட்ட பியூரிஃபை பண்ணி எல்லா டாக்ஸிக் மெட்டீரியலையும் உங்களோட உடல்ல இருந்து வெளியே அகற்றிடும். ட்ரை பண்ணி பாருங்க. முதல் வாரத்திலேயே இதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். சோ இப்போ ஃபைனல் மெத்தட். பழைய காலத்துல உங்களுடைய தாத்தா பாட்டில சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்பப்போ உன்னோட முகத்தை தொடாத. ஆனா நம்ம யோசிச்சிருப்போம் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு. இப்ப நான் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ரீசன் சொல்றேன். நம்மளோட கைகள் மீது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாக்டீரியாஸ், ஜெர்ம்ஸ், வைரஸஸ் இருக்கும். சோ நம்ம சுத்தமில்லாத கைனால நம்மளோட முகத்தை தொடறதுனால இந்த பாக்டீரியாஸ் அண்ட் ஜெர்ம்ஸ் நம்மளோட முகத்தை மீது பரவிடும். சோ முடிஞ்ச அளவுக்கு நாள்ல உங்களோட முகத்தை எவ்வளவு கம்மியா தொட முடியுமோ அவ்வளவு கம்மியா தொடுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் வீடியோஸ்
தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.